மதுரையில் நடுரோட்டில் நடந்த பயங்கர சம்பவம். திமுக நிர்வாகி ஓட ஓட வெட்டி தொழில்முறை போட்டியா, அரசியல் பின்னணியா, என்ன நடந்தது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் பக்கத்துல மிட் நைட்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகிய ஒரு மர்ம கும்பல் நடு ரோட்ல ஓட ஓட விட்டு விரட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான கொலை நடந்திருக்கு, அவங்களுக்கும் வெட்டப்பட்ட நபருக்கும் என்ன பிரச்சனை, அன்னைக்கு நைட்ல அப்படி என்னதான் அந்த இடத்துல நடந்துச்சு, இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் பதிலை இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இலுப்பங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கலாநிதி. இவருக்கு 35 வயது ஆகுது. இவர் சும்மா சாதாரண ஆள் கிடையாதுங்க. மதுரை தெற்கு மாவட்ட திமுகவோட முன்னாள் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட மாணவர் அணி துணை தலைமை அமைப்பாளராகவும் கட்சிகளில் பொறுப்பில் இருந்திருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த ஆளாக இருந்திருக்காரு. அரசியல் மட்டும் இல்லாமல் இவருக்கு சொந்தமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் இருக்குது. அதுக்கப்புறமா மண் அள்ளக்கூடிய பிஸ்னஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய இவரோட வாழ்க்கையில தான் போன ஜூன் 30ஆம் தேதி மிட் நைட்ல ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அன்னைக்கு ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிட் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். கலாநிதியும் அவரோட சொந்தக்காரரான அஜித்தும் அதற்கப்புறமா அவருடைய நண்பர் ஹரிஹரனும் 3 பேரும் சேர்ந்து ஒரு பைக்ல கள்ளிக்குடியிலிருந்து குராயூர் அப்படின்ற பகுதியை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கள்ளிக்குடி காரியப்பட்டி ரோட்ல சோளம்பட்டி விளக்கு அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. இவங்களோட பைக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் போதே பின்னாடியே ஒரு பொலேரியோ கார் வேகமா துரத்திட்டு வந்திருக்கு. நைட் டைம் அப்படின்றனால ரோடே ரொம்ப வெறிச்சோடி போயிருந்திருக்கு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த மர்ம கும்பல் பைக்கில் ஓங்கி இடிக்கிறாங்க. மோதின வேகத்தில் 3 பேரும் பைக்ல இருந்து தூக்கி வீசப்பட்டு கீழே விழுகிறாங்க. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சி சுதாரிச்சு பைக்ல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள கார்ல இருந்து 4 பேர் பயங்கரமான அரிவாள், கத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களோட கீழே இறங்கி வந்திருக்காங்க. நேரா கலாநிதியை மட்டும் கரெக்டா குறி வச்சு கண்ணிமைக்கிற நேரத்துல சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கூட இருக்கக்கூடிய அஜித் தடுக்க போயிருக்காரு. ஆனா அவருக்கும் பயங்கரமான வெட்டு விழுந்திருக்கு. தலை, கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல கொடூரமா வெட்டி வீழ்த்தப்பட்டதுனால ரத்த வெள்ளத்திலேயே கலாநிதி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு பரிதாபமா இறந்து போயிடுறாரு. அஜித் மட்டும் படுகாயங்களோட உயிர் தப்பிக்கிறாரு. எதற்காக இவரை மட்டும் இப்படி திட்டமிட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினைக்கலாம். இப்போதைக்கு போலீஸ் தரப்புல இருந்து வர முதல் கட்ட தகவலின்படி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இதுக்கு பின்னாடி ஒரு தொழில்முறை போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் அரசியல்வாதியா இருக்கிறாரு, அரசியல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கா அப்படின்ற கோணங்களில் போனால் கூட இது கண்டிப்பாக தொழில் ரீதி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் ஆற்று மணல், கிராவல் மண் அப்படின்ற மணல்கள் அள்ளுறது சம்மந்தமாக கலாநிதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்புக்கும் இடையில ரொம்ப நாளாக பெரிய அளவில் முன்பகை இருந்திருக்கு. அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு கூட வந்ததா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தொழில்முறை போட்டி காரணமாக தான் அந்த இன்னொரு குரூப் இவரை திட்டமிட்டு ஃபாலோ பண்ணி நைட் டைமில் போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் முதற்கட்ட விசாரணையில் சொல்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா அப்படின்னு போலீஸ் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டும் வராங்க. திமுக பிரமுகர் ஒருத்தரை நள்ளிரவில் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த செய்தி விடியறதுக்குள்ள அந்த ஏரியா முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிருக்கு. இதை கேட்டு அதிர்ச்சியான கலாநிதி மாறனோட சொந்தக்காரங்களும் திமுக தொண்டர்களும் நைட் டைம்லயே
அந்த வெட்டப்பட்ட இடத்துக்கு குவிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படுகாயமடைந்த அஜித்தை உடனடியா மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. கலாநிதி உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா விடிய அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி கலாநிதியோட உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. கொலைகாரங்களை உடனே கைது பண்ணணும், அது வரைக்கும் நாங்க இந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்லயே உட்காந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பயங்கரமான பரபரப்பாகி டிராஃபிக் ஜாமும் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் ஸ்பாட்டுக்கு டைரக்டா வந்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைச்சிருக்கும், கூடிய விரைவில் குற்றவாளிகள் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தை சமரசமா முடிஞ்சதுனால அதற்கப்புறமா சாலை மறியல்ல இருந்து அந்த கும்பல் கலைஞ்சு போயிருக்காங்க. இப்போதைக்கு கள்ளிக்குடியில இருக்கக்கூடிய போலீசார் இந்த சம்பவம் பத்தின வழக்கு பதிவு பண்ணி தப்பி ஓடி இருக்கக்கூடிய 4 பேர் கொண்ட கும்பல் கொலையாளி யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. திமுகல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியே நைட் டைம்ல இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்குல அடுத்த நடக்க போறது என்ன, யார் யார் இந்த வழக்குல மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இதை பற்றின எல்லா விவரங்களையும் நம்ம அடுத்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற லலிதா ஜுவல்லரி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.